தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் போது மனிதனுடைய மனோநிலைகள் எப்படி ஆகிறதுன்னு சொன்னா, கொலை செய்கிற அளவுக்கு போயிடுறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். சரியா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான காரியங்கள்ல தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இப்போ அக்கா தங்கச்சின்னு வைங்க, அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு மத்தியில தான் என்ன செய்யும், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்து வைங்க, பேசாம பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும். இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன ஆகும்னா அங்க சின்ன பிறந்த குழந்தை பிறகுலே சண்டை வந்துடும். பிள்ளைகளே போய் என்ன செஞ்சிருவாங்க, சின்ன குழந்தையில இருந்தே அந்த பிரச்சனைகள் வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. அதெல்லாம் ஒரு சமூகமாக மாறும்போது அந்த தாழ்வு மனப்பான்மையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த காரியம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான்ல, தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். தளர்ந்து விடக்கூடாது. ஒரு பிரச்சனைகள், ஏதாவது துன்பங்கள், இது மாதிரியான காரியங்கள் வந்தா தளர்ந்து போய் நம்ம நினைச்சு விடாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன இருக்கு, வாழ்க்கையில என்ன இருக்கு இப்படின்னு நம்ம நினைப்பாங்கல்ல, இதுதான் தளர்ந்து போறது. அதே மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு சில பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட பேசினாலே கவலை, நமக்கு கவலை வந்துடும், அப்படிலாம் இருப்பாங்க. சில பேர் என்னத்த கண்ணா அப்படின்னு சொல்லி எதை என்னத்த போய் என்னத்த வாழ்ந்து என்னத்த வியாபாரம் என்னத்த கடந்து என்னத்த அது கழுத அப்படியே அது கிடக்குது கழுத இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பு எப்படிலாம் என்னத்த படிப்பு, என்னத்த இது காலேஜில் போயிட்டு இருக்கிய, என்னத்த காலேஜ், என்னத்த எதை வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி எப்படி இருக்கிறீங்க, என்னத்த வாழ்க்கை, பிள்ளைய பாக்குறதா அதை பாக்குறதா, ஒரு என்னத்த இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. பாக்குறீங்களா? அப்படி சில பேருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா எதுலயுமே திருப்தியான ஒரு பேச்சே இருக்காது. பேச்சே எப்படி இருப்பாங்க, என்னத்த போட்டு என்னத்த இது. அப்ப அவங்கள்ட்ட பேச நமக்கு அந்த நோய் பத்துக்கிடும். என்ன ஆயிரும், சில பேர்கிட்ட பேசுறீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும், என்னடா இது, நமக்கு என்னத்த போட்டு என்னத்த பேச அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. அதாவது மைனஸ் சிந்தனையிலேயே சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பிளஸ் ஆன சிந்தனைகள், என்னால ஒரு ஒன்றை உருவாக்க முடியும், ஒன்றை கண்டுபிடிக்க முடியும், படிக்க முடியும், எதையாச்சும் ஒன்று சாதிக்க முடியும், 4 பேர்கிட்ட பேச முடியும், 4 விஷயங்களை 4 பேருக்கு சொல்ல முடியும், 4 கருத்துக்களை எழுத முடியும், 4 மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்ய முடியும் என்று பிளஸ் ஆன பாயிண்ட்கள் எவ்வளோ இருக்குது. எவ்வளோ வாழ்க்கையில் என்ன இருக்குது, எவ்வளோ அடுத்தடுத்து முன்னேறுவதற்குண்டான பாயிண்ட்கள், அதற்குண்டான விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்கு. சிலவன் பார்த்தா ஒரே எப்ப பார்த்தாலும் நினைச்சுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே என்னன்னா கவலையிலேயே வாழக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அப்ப அந்த மாதிரியான ஆட்களை விட்டு நம்ம தான் ஒதுங்கிடணும். ஒன்னே சொல்லணும், இல்லைன்னா எழுந்திடணும், என்னத்தை பற்றி இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கக்கூடிய ஒரு நிலையாக பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது கவலையில சோர்வடைந்த தன்மை என்பதை அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. வெறும் 23 ஆண்டுகள் தான், அதாவது 40 வருஷம் நபியாக இல்லை, 40 வயசுக்கு பிறகுதான் நபியாக